ஹலோ ஆல். என்னடா இது இவ்வளோ தண்ணியாக ஏதோ வெள்ளை கலரில் கலந்து வச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது என் ஹஸ்பண்டுடைய ஃபேவரட் ரவா தோசை. இவ்வளோ தண்ணியாக இருக்கே, தோசை வருமா அப்படின்னு டவுட்டு தானே? அதே டவுட்டு தான் எனக்கும். பட் இது ஹஸ்பண்டுடைய ஃபேவரட். இது வந்து அவங்களுடைய ஓன் ரெசிபி வேறு. சந்தேகமே வேண்டாம், தோசை இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். தோசை இப்படி இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் கிளியாமல் ஒட்டாமல் வர்றதுக்கு சில டிப்ஸு ஃபாலோ பண்ணால் போதும். டிப்ஸ்லாம் இல்லைங்க, அளவு தான் மேட்டர். அந்த அளவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1:2:3 அவ்வளோதான். என்னடா தோசைக்கான ரெசிபி சொல்லுவான்னு பார்த்தோன்னா மேக்ஸ் சொல்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? மேக்ஸ்லாம் இல்லைங்க. 1:2:3 அப்படின்னா 1 கப் ஆஃப் ரவா, 2 கப் ஆஃப் மைதா, 3 கப் ஆஃப் அரிசி மாவு. இந்த அளவு மட்டும் மாற்றிடாதீங்க. 1:2:3. அதுக்கப்புறம் 10, அதாவது 10 கப் ஆஃப் தண்ணி. 10 கப் ஆஃப் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா ஃப்ளோரும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக வந்து கொத்தமல்லி, அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகமும் கொஞ்சம் போட்டுட்டு, பொரிகடலைங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் சைடில் வந்து அது பொரிகடலை அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், கடைசியாக கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி அது தண்ணியாக தான் ஆகும். ஏன்னா ரவை இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ கிண்டுனாலும் தண்ணியாக தான் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு தடவை எடுக்கும் போது மாவை கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்டுக்கு ஒருக்க அந்த ரவை வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அடியில் போய் தங்கிடும். ஸோ மேலே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டின மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தோசைக்கும் ஒரு தடவை வடச்சட்டியில் வந்து அந்த கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவை கிண்டி அப்புறம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் வந்து ரேண்டமாக நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா தோசை கிளியாமல் இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து மெயினாக என்னென்னா, ஒரு தோசைக்கு நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றின உடனேலாம் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. சிம்மில் வச்சு நல்லா முருகணும். அதாவது இந்த நான் சொன்ன அளவில் நீங்கள் கலந்தீங்கன்னா ஓரத்தில் வந்து அதுவாக தூக்கும். அங்கே தெரியுதா உங்களுக்கு? சைடில் வந்து அதுவாக தூக்கிக்கிட்டு வரும் கார்னரில். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் நீங்கள் தோசையை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இல்லாட்டி கிழிஞ்சு போயிடும். தோசை நல்லா முருகி ஒரு ப்ரௌன் கலரில் சுற்றி வந்ததுக்கப்புறம் அதுவே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், நான் ரெடி ஆகிட்டேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி சைட்லலாம் தூக்கிட்டு வரும். அது வரைக்கும் நீங்கள் நின்று தான் ஆகணும். இதை வந்து நீங்கள் டெய்லியெலாம் போட முடியாது, ஏன்னா நமக்கெல்லாம் பொறுமை கிடையாது கிச்சனில் நிற்கிறதுக்கு. என்றைக்காவது மாவில்லை அப்படிங்கிற அன்றைக்கி உங்களுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு தெம்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அன்றைக்கி மட்டும் இதை போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு தோசை ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு தோசையோட அளவை குறைச்சாச்சு. ஃபைனலாக தோசை சைட்லலாம் தூக்குனதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் கார்னர்லலாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடக்கி பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் இப்போது ஒயிட் கலரில் இருக்கும்போதே எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக நின்று, அதாவது 10 மினிட்ஸ் நின்று எடுத்துக்கோங்க. பை.